ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் கண்டங்கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்த்தீங்களா. கண்டங்கத்திரிக்காய் இது வில்லேஜிலலாம் கிடைக்கும். ஸோ டவுனில் கிடைச்சாலும் சென்னையில் கிடைச்சாலும் இந்த சின்ன சின்ன கத்திரிக்காவை விடாதீங்க, வாங்கி இதை மாதிரி ஒரு காரக்குழம்பு வைங்க. நான் ஒரு 2 முருங்கைக்காய் ஒரு மாங்காய் போட்டிருக்கேன் சும்மா டேஸ்ட்டுக்காக. ஆனால் இந்த கத்திரிக்காவை அப்படியே அவ்வளோ பவருங்க, முட்டி வலி கால் வலி எல்லாமே போயிடும். ஸோ இதை மாதிரி ஒரு கண்டங்கத்திரிக்காய் அவ்வளோ நல்லது. இந்த கத்திரிக்காய் குழம்பு சொல்லவே முடியாது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற ஆரோக்கியத்தை நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, என்னுடைய ஃபேன்ஸ்க்காக நான் இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்கா, சூப்பராக இல்லை? இதுக்கு தகுந்தது என்னன்னா ஒரு கீரை பொரியல், அப்பளம், ரசம், தயிர், இதை அத்தனையே வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடலாம். ஓகே, ஆனால் இது நல்ல கத்திரிக்காய், சின்ன சின்ன கத்திரிக்காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. 3